வணக்கம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ரீடிங் அப்படின்னா 4 சீரீஸ்க்குரிய ரீடிங். நீங்கள் வந்து 4, 13, 22, 31 அல்லது வந்து ஃபேட் நம்பர் வந்து 4 இருந்துச்சு அப்படின்னா இந்த ரீடிங் வந்து நீங்கள் பார்க்கலாங்க. ஸோ யூனிவர்ஸ் இந்த 2025 உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன், கைடன்ஸ், பிளெஸிங்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் இந்த ரீடிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 4 டெக்ஸில் வந்து ரீட் பண்ண போகிறேன். ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக அந்த டெக் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. உங்களுக்குரிய ரீடிங் 7 of Wands, 10 of Cups, okay, Page of Swords. ஸோ கார்ட்ஸ் எடுத்துடலாம். நியூ விசன், கோயிங் வித் ஃப்ளோ, சோர்ஸ். ஸோ சம் மிக்சட் எனர்ஜி மாதிரி தான் உங்களுடைய இது தெரியுது. அட் ப்ரெசென்ட் உங்களுடைய சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது. ஸோ நீங்கள் எதை வந்து ஒரு ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது தான் உங்களுடைய மனசில் வந்து போயிட்டுருக்கு. அது வந்து கப்ஸில் கூட இருக்கலாம் உங்களுடைய அட் ப்ரெசென்ட் சுச்சுவேஷன். ஸோ சில டைம் வந்து பாசிட்டிவ் எனர்ஜியும் வருது, சில சமயம் வந்து இந்த நியூ விசன் அப்படின்றது மாதிரியும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ மேன் ஹோல்டிங் எ ஹார்ட், விக்ட்ரி, இன்டெசிஷன், நான் சொன்ன பாயிண்ட். ஓகே, ஸோ உங்களுடைய தீர்மானங்கள் அப்படின்றது வந்து இப்போதைக்கு வந்து ஒரு இன்டெசிஷனில் தான் இருக்குது. ஸோ ஆரம்பத்தில் நீங்கள் உங்களோட தொழிலில் இருக்கட்டும், உங்களுடைய ஒர்க்கில் இருக்கட்டும், உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கீங்க. அது வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னா 10 of Cupsல இருந்திருக்கு. பட் இப்போ வந்து உங்களுடைய சிச்சுவேஷன் பார்க்கும்போது ஒரு கோயிங் வித் ஃப்ளோ தான். உங்களுடைய எனர்ஜி வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு விக்ட்ரி வேணும், உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு விக்ட்ரி வேணும். அது எப்படி கொண்டு வரணும் அப்படின்றத நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. நியூ விசன் அண்ட் மேன் ஹோல்டிங் எ ஹார்ட் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ அட் ப்ரெசென்ட் இப்போதைக்கு எந்த முடிவும் நீங்கள் எடுக்கலை. இது வந்து லவ் சிச்சுவேஷனுக்கு சூட் ஆகும். இது ஃபேமிலி அப்படின்னா உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது இருக்குது. பட் அதே சமயம் ஒரு மணி வைஸில் வந்து ஒரு ட்ராபேக்கும் இங்கே தெரியுது. ஓகே, இப்போதைக்கு உங்களுடைய ஒரு நிலை அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்னா, எதை வந்து டிசைட் பண்ணுறது, எப்படி வந்து அதனுடைய முடிவுகள் எடுக்கிறது, அது வந்து சந்தோஷமாகவும் இருக்கணும், அது வந்து உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிச்சுவேஷன் வந்து எடுக்க முடியாத ஒரு டைம் தான் போயிட்டுருக்கு அட் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் உங்களுக்கு. ஸோ கார்ட்ஸ் பார்க்கலாம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு. இதில் ஒரு கார்டு எடுக்கிறேன். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு என்ன அட்வைஸ் சொல்லியிருக்காங்க, எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா,
நீங்கள் இப்போ பண்ணுற விஷயம் உங்களுக்கு வந்து அது ஃபேவராக முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு, இல்லை வந்து அது நடந்தே ஆகும், அது வந்து முடியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படின்னா நீங்கள் அதில் வந்து ஒரு முடிவுகள் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுக்கலாம். இல்லைன்னா அதில் வந்து ஒரு பேஜ் லெவலில் தான் நீங்கள் ஒரு உங்களுடைய ஸ்டெப்ஸாக இருக்கட்டும், இல்லை அதுவாக வரட்டும், அந்த பர்சனாக இருக்கட்டும், அந்த சிச்சுவேஷனாக இருக்கட்டும், அதுவாக வரட்டும் அப்படின்ற மாதிரி இருங்க. ஏன்னா கோயிங் வித் ஃப்ளோ வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒரு நியூ விசன் இந்த 2025 கொண்டு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு அலைன்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற வேயில் ஒரு முன்னாடி ஆசைப்பட்டிருப்பீங்க, நடக்கும்னு நினச்சிருப்பீங்க, நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலும் வருது. இல்லை ஒரு ஸ்ட்ராங்கில் முன்னாடி இருந்திருப்பீங்க. இப்போ வந்து உங்களோட வைப் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது இருக்குங்க. உங்களுடைய எனர்ஜி வந்து ஒரு டிசைட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் உங்கள் லைஃப்பில் போயிட்டுருக்கு கரண்ட்டில். ஸோ அது வந்து ஃபேவராக இருக்கும் பட்சத்தில் முடிவெடுக்கலாம். அந்த மாதிரி உங்களுடைய வைப் எனக்கு தெரியுது. இல்லை அந்த ஒரு ஜஸ்டிஃபை நீங்கள் கொண்டு வந்திருப்பீங்க. ஏன்னா அந்த ஆப்போசிட் பர்சனாக இருக்கட்டும், அந்த சிச்சுவேஷனாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ஒரு ஃபேவராக இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால் இந்த முடிவுகள் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து ஒரு அவங்களா ஒரு முடிவுகள் சொல்கிற வரைக்கும், இல்லை அந்த சிச்சுவேஷன் நடக்கிற வரைக்கும் ஒரு வெயிட்டிங் மோடு, இல்லை வந்து ஒரு நடந்தால் ஓகே, இல்லைன்னா உங்களுக்கு வந்து என்ன உங்கள் லைஃப்பில் வந்து ஃப்யூச்சர் இருக்கோ அந்த மாதிரி போகலாம் அப்படின்ற ஒரு திங்கிங்கும் இங்கே வந்து இருக்குது. ஸோ உங்களுடைய எனர்ஜி வந்து கொஞ்சம் மிக்சடாக தான் இருக்குது. எஸ், உங்களுக்கு வந்து சில என்னென்னா மனதளவில் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனாகவும் எனக்கு தெரியுறீங்க. முன்னாடி இருந்த வைப் இங்கே இல்லை, ட்ரைன்ட் இல்லை. ஸோ எது நடந்தாலும் ஹாப்பி, அக்செப்டன்ஸ் அப்படின்றது இங்கே இருக்குது. ஓகே, ஏன்னா உங்களுக்கு கார்ட்ஸ் எப்படி வந்தது, 10 ஆஃப் கப்ஸ்க்கு அப்புறம் வந்து பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு, நடக்கிறது வேறு அப்படின்ற மாதிரி உங்கள் லைஃப்பில் இப்போ போயிட்டுருக்கு. சிச்சுவேஷன் வந்து சம் இம்பேலன்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, 2 கார்டு எனக்கு ப்ரூவ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஃபேவராக நீங்கள் அமைச்சிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி இங்கே வருதுங்க. அது வந்து நீங்கள் அந்த சிச்சுவேஷனுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரென்த் கொடுக்குறீங்க, எவ்வளோ எஃபர்ட் கொடுக்குறீங்க, எவ்வளோ வந்து லைக் பண்ணுறீங்க, அதுக்குரிய ஒரு ரிசல்ட் அப்படின்றது வந்து இங்கே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே கார்ட்ஸ் வந்திருக்கு. இல்லை நீங்கள் வந்து பேஜில் தான் இருக்கீங்கன்னா அந்த சிச்சுவேஷன் வந்து பேஜில் வரைக்கும் தான் இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஒரு ஹையர் லெவலில் காமிச்சிங்க, உங்களுடைய ஃபுல் சோர்ஸ் அப்படின்றது வந்து அந்த சிச்சுவேஷனில் இருந்துச்சு, அந்த பர்சன்ட்டாக இருந்துச்சு, இல்லை உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குரிய ஒரு ரிட்டர்ன் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். பட் ஆனால் இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்றது இங்கே பெருசாக இல்லை. நீங்கள் வெயிட்டிங்கில் தான் இருக்கீங்க. இப்போதைக்கு டிசைட் பண்ணலை, டிசிஷன் எடுக்கலை, ஆனால் விக்ட்ரிக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அது வந்து இது வந்து எப்படி இருக்குது இந்த விக்ட்ரி அப்படின்னா, யூனிவர்ஸ் வந்து எப்படியாவது சேஞ்ச் பண்ணிட மாட்டாங்களா, எப்படியாவது அந்த விக்ட்ரி அப்படின்றத வந்து கொடுக்க மாட்டாங்க. இது வந்து ஒர்க்கில், உங்களுடைய க்ரோத்தில், உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ, ஈவன் அது அலைன்ஸில் கூட இருக்கலாம். நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணாக இருக்கட்டும், பையனாக இருக்கட்டும், நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த அலைன்ஸ் வர மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் தான் உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ இந்த கார்ட்ஸும் பார்த்துடலாம். மதர் எர்த், யூ ஆர் கால்ட் அப்பான் டு ஹெல்ப் வித் என்விரான்மெண்டலிசம் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து உங்களுடைய எனர்ஜி பார்க்கும்போது கொஞ்சம் பேஷன்ஸாக இருக்கீங்க, சம் அக்செப்டன்ஸ் அப்படின்றது தெரியுது. ஸோ எது நடந்தாலும் ஓகே, உங்கள் நல்லதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுகள் அப்படின்றத நீங்கள் எடுத்திருக்கீங்க. 2025 வந்து உங்களுடைய லைஃப்பில் வந்து பெரிய மாற்றங்கள் அப்படின்றது வந்து நடக்க போகுது, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுது. சில கிளாரிட்டி இல்லாத சுச்சுவேஷனுக்கு வந்து ஒரு புரிதல் அப்படின்றத வந்து கொண்டு வர போகிறீங்க. சில அன்எக்ஸ்பெக்டட் விக்ட்ரி அப்படின்றது உங்கள் லைஃப்பில் இருக்குது, பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ அதை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கலாம்.
அது இருக்குங்க. உங்களுக்கு வந்து பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது, அன்எக்ஸ்பெக்டட் பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது, விக்ட்ரி இருக்குது, சக்ஸஸ் இருக்குது உங்களுக்கு லைஃப்பில். அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய இன்ட்யூஷனே சொல்லிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அன்கண்டிஷனல் லவ். லவ் யுவர் செல்ஃப், அதர்ஸ் அண்ட் எவ்ரி சிச்சுவேஷன், நோ மேட்டர் வாட் த அவுட்வேர்ட் அப்ரிஷியேஷன் மே பி. ஸோ இப்போ உங்களுடைய கண்டிஷன் இது தான். ஆல்ரெடி நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க, அந்த அன்கண்டிஷனல் லவ் அப்படின்றது கொடுத்துட்டீங்க. இப்போவும் இருக்கீங்க, ட்ரூ லவ் தான் உங்களோடது. ஸோ அந்த மேலே அந்த லவ் மேலே உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. ஓகே, அது வந்து ஃபெயில் ஆகாது அப்படின்ற ஒரு மனசில் ஒரு தைரியம் அப்படின்றது உங்களுக்கு இருக்குது. இது வந்து ஃபேமிலியில் இருக்கலாம், இல்லை ரிலேட்டிவ்ஸ்குள்ளே, ரிலேஷன்ஷிப்பில். ஸோ உங்களுடைய ஒரு பொறுமைக்கு, உங்களுடைய ஒர்த்துக்கு, உங்களுடைய வேல்யூக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் அப்படின்றது வந்து இந்த 2025 கொண்டு வரப்போகுது. அது வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண லைஃபாக இருக்கலாம், அன்எக்ஸ்பெக்டட் ஒரு இதில் கூட உங்களுக்கு அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இங்கே வந்து திடீர் அதிர்ஷ்டம், சடன் ஒரு திருப்பங்கள், மிராக்கிள்ஸ் அப்படின்றது வந்து உங்கள் லைஃப்பில் இந்த 2025 வந்து கொண்டு வரப்போகுது அப்படின்றது வந்து கண்டிப்பாக இருக்குங்க. உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் அப்படின்றது வந்து கிடைக்க போகுது. ஸோ ரொம்ப நாளாக இன்வெஸ்ட் பண்ண விஷயத்துக்கு நீங்கள் வந்து இந்த 2025 வந்து அதனுடைய பெனிஃபிட், அதோடைய ஃப்ரூட்ஃபுல் மொமெண்ட் வந்து எடுத்துக்க போகிறீங்க, ரிசீவ் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ இந்த கார்ட் பார்த்துலாம். இன்ஃபினிட் சப்ளை. எஸ், யூ ஆர் சப்ளைட் ஃபார் டுடே அண்ட் ஆல் ஆஃப் யுவர் டுமாரோஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஃபினிட்டி அப்படின்றது தான் இங்கே தெரியுது. ஸோ உங்களை சார்ந்தவங்களுக்கும் அது வந்து பெருசாக ஒரு 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 பெனிஃபிஷியலாக இருக்கும் கண்டிப்பாக. அது லவ்வாக இருக்கட்டும், சப்போர்ட்டாக இருக்கட்டும், உங்களுடைய டைமுக்கு உதவியாக இருக்கட்டும், உங்களால் மற்றவங்களுக்கு அது வந்து ஒரு ப்ராஃபிட் தான் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ உங்களுடைய வேல்யூ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுடைய ஒரு நீங்கள் எப்படிப்பட்டவங்க, இனிமேல் எப்படி இருக்கணும், எப்படி வந்து முடிவுகள் எடுக்கணும். ஸோ இந்த பீரியட் வந்து முடிய போகுது உங்களுக்கு, இந்த இன்டெசிஷன் பீரியட் வந்து முடிய போகுது. ஸோ சிலர் வந்து புரிஞ்சிருப்பீங்க இனிமேல் எப்படி இருக்கணும்னு, சிலர் வந்து இருக்கலாம், மேபி அது வந்து பெருசாக ஒரு பர்சன்டேஜ் தெரியலை, 30 to 40% பீப்புள் வந்து அந்த மாதிரி இருக்கலாம். பட் ஒரு 70% மாறி இருக்கீங்க. உங்களுடைய ஒரு தைரியம், உங்களுடைய ஸ்ட்ரென்த், உங்களுடைய மனதிடம் அப்படின்றது தான் இங்கே ஜாஸ்தியாக தெரியுது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க, பாசிட்டிவான கார்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ சேஞ்சஸ் அப்படின்றது வந்து நீங்கள் கொண்டு வர தேவையில்லை, அதுவாக நடக்க போகுது. ஸோ அதுதான் இங்கே தெரியுது. ஸோ ரீடிங் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.